பழைய பேஷண்ட் இந்த பலூன் அக்காவா டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. இந்த நியூ பேஷண்ட் பீரோ அக்காவா அட்மிட் பண்ணிடுங்க. முன்னாடி எல்லாம் ட்ரெண்ட் ஆகணும்னா குவாலிட்டி கண்டென்ட் போடணும். ஆனா இப்போ அப்படி தேவையில்லை. நான் அரோரா சின்க்ளேர் ட்ரெண்ட் பத்தி பேச வேண்டாம்னு இருந்தேன். ஆனா ஏன் இப்போ இத பத்தி பேசுறேன்னா வெயிட் இத பாருங்க. பயங்கர பெருசா இருக்கு. உள்ள கட்டிலு பீரோ துணி எதுவும் வச்சிருப்பாங்களோ? ஏன் ப்ரோ உங்களுக்கு இவ்ளோ பெரிய டவுட்? சவுண்ட் கேக்குதா? கட்டில் பீரோ துணி இதெல்லாம் எதுவும் இல்ல. இருந்திருந்தா இந்த மாதிரி சவுண்ட் கேட்காது, வேற மாதிரி சவுண்ட் கேட்கும். இவங்க நேம் அபிநயா பழனிசாமி. இவங்க ரீசெண்டா 3 days முன்னாடி தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிருக்காங்க. அதான் ஆஃப்டர் திஸ் அரோரா சின்க்ளேர் ட்ரெண்டிங் வீடியோ. சரி வாங்க இதுல இருக்க கமெண்ட்ஸை கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். பலூன் அக்கா போகி பீரோ அக்காவா நீ ட்ரெண்ட் ஆகணும்னு இந்த மாதிரி நிறைய கழிசலைங்க இப்படிதான் திரியிறாளுங்க. பலூன் அக்கா மாதிரி ட்ரை பண்றாங்களாம். பாவம் பயவுல ட்ரெண்ட் ஆக ஆசைப்படுது போல. இவங்களுக்கு பசங்க வச்ச பேர் பீரோ அக்கா. இப்பெல்லாம் இந்த அக்கான்ற வார்த்தையே எப்படி கொச்சப்படுத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இப்போ அரோரா சின்க்ளேரோட அந்த கிளிப் ட்ரெண்ட் ஆனனால இவங்களும் அதை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த மாதிரி பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அரோரா நீங்க உண்மையாவே இன்ஃப்ளூயன்சர்னு நிரூபிச்சிட்டீங்க. சோ நான் இந்த இஷ்யூ பத்தி பேசினதுக்கான ரீசன் இதுதான். இது மணிக்காகவும் கிடையாது, எனக்காகவும் கிடையாது, சொசைட்டிக்காக. இத பத்தி பேசாம இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். பீரோ அக்கா இல்ல நிறைய அக்கா வந்துகிட்டே இருப்பாங்க. நான் மட்டும் இல்ல, எல்லாருமே இத பத்தி பேசணும். அப்பதான் இந்த அக்காஸ்லாம் ஒளிவாங்க. அக்காஸ் ஒழிக. நான் அரோரா சின்க்ளேரோட யூடியூப் சேனலை 2K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் போதுல இருந்தே பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இந்த டிட் ஸ்குவீஸ் வீடியோவும் பார்த்தேன். அண்ட் இது ட்ரெண்ட் ஆகும்னு எதிர்பார்த்தேன். பசங்க பிடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த வீடியோக்கு ஏகப்பட்ட ஷேர் இருந்திருக்கும் சில பசங்களுக்கு மத்தியில. அரோரா சின்க்ளேர், your videos are super. You have good comedy sense. You are replying to your followers. That's your wish. You are exposing your body. That's your wish. தமிழே வரலையே. ஆனா எந்த பாயிண்ட்ல நான் வேரி ஆகுறேன்னா இருங்க சொல்றேன். Again, it's my problem. Please don't care about me. Please don't care about me. But we care about our society and you are one among them. நீங்க பண்ண இந்த டிட் ஸ்குவீஸ்னால தான் நீங்க ட்ரெண்ட் ஆனீங்க. இல்லனா இவ்ளோ ஷார்ட் டைம்ல உங்க growth இவ்ளோ பெருசா இருந்திருக்காது. சோ இத பார்த்து நிறைய பேர் இது நல்ல ரூட்டா இருக்கே அப்படின்னு உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெல்லாம் ரீசன் நீங்களா தானே இருக்கீங்க. டோன்ட் பி த ராங் எக்ஸாம்பிள். தப்பான ரூட்டா இருக்கு. இங்க பிரச்சனை அந்த ஸ்குவீஸ் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு 6 மாசம் முன்னாடி நீங்க எவ்ளோ பாடி எக்ஸ்போஸ் பண்ணி போட்டாலும் ரீச் ஆனீங்களா? இல்ல. எப்போ ஆனீங்க? அது பண்ண அப்புறம் தானே. எல்லாம் அந்த வீடியோல இருக்க கிளிப்பை எடுத்து போட்டு தானே ட்ரெண்ட் பண்ணாங்க. அது ஏன்னு புரிஞ்சுக்க முடியலையா? உங்களுக்கு அது எடிட் பண்றப்பவே தெரியலையா? நீங்க என்ன லைவ்லயா தெரியாம பண்ணிட்டீங்க? ஒரு பொண்ணு வந்து if she squeeze her tits நீங்க ட்ரெண்ட் ஆக்கிடுங்க. உங்களுக்கு காமன் சென்ஸ் இல்ல யாரை ட்ரெண்ட் ஆக்கணும்னு. உங்களை ட்ரெண்ட் ஆக்குனவங்கள நீங்க திட்டிருக்கீங்க. நியாயமா நீங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லியிருக்கணும். உங்களுக்கு இன்கம்க்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல. பெரிய சேனல்ஸ் வந்து கால் மேல கால் பண்ணி நீங்க இன்டர்வியூ கொடுங்க எவ்வளவு வேணா பே பண்றோம் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா கூப்பிட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெக்கமானம் எதுவும் கிடையாது. ஏதாச்சும் குப்பையை போட்டு வியூஸ் வாங்கி சம்பாதிக்கணும். அதான் அவங்களோட எண்ணம். இன்னைக்கு யாரு ட்ரெண்ட்ல இருக்காங்க, அது யாரு, என்ன, எதுக்காக ட்ரெண்ட் ஆனாங்க அப்படின்றதெல்லாம் பாக்குறது இல்ல. ட்ரெண்ட் ஆகிட்டியா, வா வந்து இன்டர்வியூ கொடு. இத சில எச்ச மீடியாஸை மட்டும் பார்த்து சொல்லிக்கிறேன். சமையல்காரர் கிட்ட நீங்க கேள்வி உப்பு எவ்வளவு காரம் எவ்வளவு கேட்டா கரெக்டா சொல்லுவாரு. என் கிட்ட என்ன கேள்வி கேட்கறாங்களோ அதுக்கு ஆனஸ்டா நான் அப்ப என்ன தோன்றனோ அதுதான் சொல்லுவேன். சமையல்காரர் கிட்ட எவ்வளவு உப்பு போடுறதுன்னு தான் கேட்பாங்க. ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் சமைக்கிறது. வாட்ஸ் யுவர் ப்ரொஃபஷன்? மாடல் இல்ல யூடியூபர்னு சொல்லுவீங்களா? சரி, யூடியூப்ல என்ன மாதிரியான கண்டென்ட் போடுவீங்க? ஹியூமனுக்கு பேசிக்கா கண்ட்ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்க எல்லாத்தையும் பேசிட முடியாது. எதை பேசணும், எங்க பேசணும், எப்ப பேசணும் அப்படின்றத யோசிச்சு பேசணும், யோசிச்சு செய்யணும். கைண்ட்லி பி மெச்சூர். One big actor, hero who squeezed her butt. அவரோட butt இல்ல, heroine's butt. கரெக்டா? I just squeezed my own tits and now I am a very bad girl. I'm very bad to the society. விஜயா இருந்தா அவர் செய்யறது சரியாயிடுமா? இப்ப வரைக்கும் அதுக்காக விஜய் எவ்வளவு கலாய்ச்சிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்காக விஜய்க்கு ஒரு பேரும் வச்சாங்க. உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்ல, வெளியே சொல்ல முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கும். If I ever get a chance to act in a movie, I will squeeze my butt. Because movie la panna okay, if a girl did on social media it's not okay. கரெக்ட்டா? நான் ஒன்னு பச்சையா சொல்றேன். இதுக்கு நீங்க ஹர்ட் ஆனாலும் பரவாயில்ல. இந்த இன்ஸ்டாகிராம் மீம் பேஜஸ்லலாம் DM for video call, DM for photos, DM for fun அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன் ப்ராஸ்டியூட் சுத்திட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அவங்களாம் தான் இப்படி பண்ணிட்டு இருப்பாங்க. மூவின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, புதுப்பேட்டை படத்துல ஸ்னேகா ப்ராஸ்டியூட்டா நடிச்சிருப்பாங்க. அதுல ஒரு செக்ஸ் சீனும் ரேப் சீனும் இருக்கும். அது உண்மையா? இது ஃபிலிம் ஆக்ட் பண்றாங்கன்னு எங்களுக்கு தெரியும். பட் நீங்க என்ன ஆக்ட் பண்ணீங்க? நீங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கூட இன்டராக்ட் தானே பண்ணிட்டு இருந்தீங்க.
நீங்க? மூவிஸ்க்கும் ரியாலிட்டிக்கும் டிஃபரன்ஸ் இருக்குல்ல. பி மெச்சூர். படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்பாதிக்கிறதுக்கு யூடியூப் ஒரு நல்ல வழிதான். ஆனா என்ன மாதிரி கண்டென்ட் போடுறோம்னு ஒன்று இருக்குல்ல, உங்க இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. உங்க ஃபாலோவர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்காதீங்க. அதுல எத்தனை விஷப்பாம்பு இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. Wait, let me show you something. பலூன் அக்கா பிலாங்ஸ் டு த ஸ்ட்ரீட்ஸ். அவனை கூட நம்பலாம். அந்த ஷால் மட்டும் போட்டு ஒரு வீடியோ போடுறீங்கன்னு சொன்னீங்களே, கொஞ்சம் சீக்கிரமா போடுங்க. ஐ எம் வெயிட்டிங். ப்ளீஸ் எனிதிங் யுவர் விஷ். அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேஸ் ஆயிடுவேன். அவங்க கிடக்குறாங்க, நீங்க இதே மாதிரியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய ஃபன் கிடைக்கும். சுயநல புத்திக்காரங்க. நீங்க கேட்கலாம், கிரியேட்டர்ஸே குறை சொல்றீங்களே, இவங்க கமெண்ட் பண்றதுனால தானே அவங்க இப்படி பண்றாங்கன்னு. இந்த ஃபேக் ஐடி சொல்றதாலயா நீங்க பண்றீங்க? திரும்பவும் இதை சொல்றேன், படிச்சா மட்டும் பத்தாது, கொஞ்சமாச்சும் பொறுப்பும் இருக்கணும். நம்ம ஒரு விஷயத்த போஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி அது கரெக்டா இல்லையான்னு 1க்கு 2 தடவை யோசிச்சு போஸ்ட் பண்ணணும். அரோரா, உங்க மாடலிங் ஃபீல்ட்ல சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். அபிநயா, நல்ல ஒரு ஆர்டிஸ்டா ஷைன் ஆகுங்க. நன்றி, வணக்கம். எவ்வளவு வாட்டி சொன்னேன், அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு.